காதி இந்த பேரை கேட்டதுமே காந்தி தாத்தாவும் கதர் சட்டை தானே ஞாபகத்துக்கு வருது உங்களுக்கு. பட் இங்கே அதுக்கும் மேலே நிறைய விஷயங்கள் இருக்குது, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் காதியோட ஸ்பெஷல் என்ன, இங்கே என்னெல்லாம் விற்கிறாங்க, நாம் என்னெல்லாம் வாங்கலாம், இங்கே நம்மளுக்கு எப்படி அது பயன் தரும் அப்படின்ற முழு விவரமும் உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கடை மவுண்ட் ரோடு பிரான்ச்சுங்க. இதை தவிர பாரிஸில் 2 ஷாப் இருக்குது, நிறைய குட்டி குட்டி ஷாப்ஸ் மற்ற ஏரியாஸ்லையும் இருக்குது. பட் இந்த கடையில் மட்டும்தான் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது. குடிசை தொழில் ஊக்குவிக்கிற விதமாக அவங்க தயார் பண்ணி விற்கிற ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸும் இங்கே கிடைக்குது, பிராண்டட் ஐட்டம்ஸும் இங்கே கிடைக்குது. பட் எல்லாமே தரம் பார்த்து தான் இங்கே விற்கிறாங்க. காதி அவங்களுடைய பிராண்ட் நேம்லேயே நிறைய காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸை விற்கிறாங்க. குறிப்பாக ஸ்கின் கேர். இந்த ஸ்கின் கேரில் ஃபேஸ் வாஷில் ஆரம்பித்து கிளென்சரு, ஃபேஸ் பேக்கு, டோனரு, ஸ்க்ரப்புன்னு இங்கே ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் கிடைக்குது. உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் பார்க்குறது எல்லாமே இங்கே லெதர் ஐட்டம்ஸு. இதில் செருப்புலேருந்து ஆரம்பித்து ஷூ, பர்ஸு, ஹேண்ட்பேகு இதெல்லாம் கூட இங்கே சேல் பண்ணுறாங்க. கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன், பட் ப்ரைஸ் எனக்கு சரியாக தெரியல. இங்கே விதவிதமான கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸில் ஜமக்காலம், கார்பெட்டு இதெல்லாம் கூட இங்கே விற்கிதுங்க. ப்ரொவிஷன்ஸ், மளிகை பொருட்கள், இது எங்களுடைய ஃபேவரட் ஏரியாங்க. நாங்கள் மாதம் இங்கே சிறுதானிய அரிசி வாங்குறதுக்காகவே வருவோம். அப்படி தான் இந்த காதி எங்களுக்கு பழக்கமாச்சு. இங்கே சிறுதானிய வகைகளான திணை, சாமை, வரகு, குதிரைவாலி அரிசிகள் இங்கே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ட்ரெடிஷ்னல் அரிசி வகைகள், கருப்பு கவுனி, சிவப்பு அரிசி, தங்க சம்பா, மாப்பிளை சம்பா இது போன்ற அரிசி வகைகளும் கிடைக்கும். இங்கே விற்கக்கூடிய மற்ற மளிகை பொருட்கள் அதுவும் லூஸில் விற்கிறாங்க. அது எல்லாமே சுத்தமாகவும் தரமானதாகவும் இருக்குங்க. எனக்கு மற்ற மார்க்கெட் ரேட் என்னன்னு தெரியல. இங்கே இருக்கிற விலையும் மார்க்கெட் ரேட் விலையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. வடாம் அண்ட் அப்பளம் கூட இங்கே விற்கிறாங்க. அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அதுலேயுமே நிறைய வெரைட்டிஸ் விற்கிறாங்க. அதுலேயே சீரகம் போட்டது, பெப்பர் போட்டது, அப்புறம் ஜவ்வரிசி வத்தல், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் விற்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. பவுடர் மசாலா செக்ஷனுங்க. இங்கே எல்லா விதமான ஸ்பைசஸ் அண்ட் பவுடர் மசாலா கிடைக்கும். நான் சும்மா ஒரு சாம்பிள் சொல்கிறேன். ரசப்பொடி, சீரகப்பொடி, சாம்பார் பொடி, வெந்தயப்பொடி, கொள்ளு பொடி, பூண்டு பொடி, பருப்பு பொடி, மஞ்சள் பொடி, கருவேப்பிலை பொடி. இங்கே பாருங்கள், இன்னும் நிறைய பொடி இருக்குது. அது போக இங்கே இன்ஸ்டன்ட் மிக்ஸ் கூட கிடைக்குது. அதாவது பொங்கல் மிக்ஸு, அப்புறம் எல்லா மில்லட்ஸும் சிறுதானிய வகைகள் சேர்த்து போட்ட ஒரு பொங்கல் மிக்ஸு, அப்புறம் ராகி அடை மிக்ஸ் இதெல்லாம் கூட கிடைக்குது. இந்த கீ, ஊத்துக்குழி கீன்னு போட்டிருக்குல்ல, இதுவும் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன், அதுவும் நல்லா இருந்துச்சு. காதியில் விற்கக்கூடிய ஹனி தரத்துக்கு பேர் போனதுன்னு எல்லாருக்கும் தெரியுங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சூப்பர் மார்க்கெட் கிடையாது. இப்போ விற்கக்கூடிய ஏகப்பட்ட ஹனி பிராண்ட்ஸ்லாம் அப்போ கிடையாது. யாருக்காவது சுத்தமான தேன் வேணும்னா அந்த காலத்தில் கிராமத்தில் இருந்தோ இல்லை யாராவது மலை கிராமங்களில் இருந்தோ தெரிஞ்சவங்க மூலமாக கொண்டு வருவாங்க. இல்லை அப்படின்னா நிறைய பேர் காதியில் தான் வாங்குவாங்க. இன்னுமுமே காதியில் அந்த தரத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க. விதவிதமான சைஸஸோட சின்ன பாட்டில்ஸ், பெரிய பாட்டில்ஸோட உங்களுக்கு காதியில் ஹனி விற்கிறாங்க. செக் பண்ணி பாருங்கள். சித்தா மெடிசன். காதியில் சித்தா மெடிசனுக்குனே ஒரு தனி செக்ஷன் இருக்குங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ பெரிய செக்ஷன் வச்சுருக்காங்க. சித்தா மெடிசனில் இருக்கக்கூடிய எல்லா மெடிசன் வகைகளுமே இங்கே இருக்குங்க. உடல் பருமனை குறைக்கிறதுக்கான மருந்து, சளி காய்ச்சல் பிரச்சனை, சுகரை குறைக்கிறதுக்கு, கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு, அப்புறம் மலச்சிக்கலுக்கான மெடிசன், பைல்ஸுக்கான மெடிசன். இப்போ ரீசெண்டாக இந்த ஃபேட்டி லிவர்ன்ற ஒரு பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்குது. கல்லீரல் வீக்கம்னு சொல்கிறாங்க, அதுக்கான மருந்து, ஸ்கின் தோல் பிரச்சனைக்கான மருந்து, ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனுக்கு கூட இங்கே மருந்து இருக்குங்க. லைக் அஸ்வகந்தா அந்த மாதிரி. இங்கே மாத்திரைகளும் பொடிகளும் மட்டும் இல்லாமல் சிறப்பாகவும் ஆயிலாகவும் அப்புறம் ஜூஸ்களாகவும் கூட இங்கே மெடிசன்ஸ் இருக்குது. ஆவாரம்பூ ஜூஸ் கிடைக்குது, நெல்லிக்காய் ஜூஸ் கிடைக்குது, நோனி ஜூஸ் கிடைக்குது. அப்புறம் பொடிகள்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பொடி வகைகள் இருக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் கடுக்காய் பொடி, நிலவேம்பு பொடி, கபசுர பொடி இந்த மாதிரிலாம் கிடைக்குது. மூட்டு வலிக்குன்னே நிறைய தைலங்கள் இங்கே அவைலபிளாக இருக்குங்க. காதியில் ஈவினிங்கில் ஒரு கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு சித்தா டாக்டர் வராங்க. அவங்க ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் தான் பண்ணுறாங்க. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இங்கே அவரை சந்தித்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மருந்தை அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. இங்கேயே மருந்து வாங்கிட்டு நீங்கள் கிளம்பலாம். இங்கே குறிப்பாக
தினமும் வராங்களா இல்லை வார நாட்களில் ஏதாவது ஒரு நாள் வராங்களா அப்படின்றது எனக்கு சரியாக தெரியல. நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காதியில் இப்படி நிறைய பெனிஃபிட்ஸ் உண்டுன்றதை நாங்கள் உணர்ந்த போது தான் சரி ஏன் இதை நம்ம ஒரு வீடியோ கண்டென்ட்டாக போடக்கூடாதுன்னு எங்களுக்கு தோணுச்சு. அப்படி போடுறது மூலமாக நம்ம சேனலை பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நம்ம கண்டென்ட்டை பார்க்குற வியூவர்ஸ்க்குமே இது ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்குமே அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவை போடுறோம். கண்டிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். காதியில் பூஜைக்கான ஐட்டம்ஸ்லாம் கூட விற்கிறாங்க. ஊதுவத்தி, கற்பூரம், சாம்பிராணி, மெழுகுவத்தி இப்படி எல்லா ஐட்டம்ஸும் விற்கிறாங்க. ஊதுவத்தி கூட ஏகப்பட்ட ஃப்ளேவர்ஸ் இருக்குது. அண்ட் காஸ்ட்டுமே எனக்கு தெரிஞ்சு வெளியில் விற்கிற ஊதுவத்தியோட விலையோட இது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இது ஒரு ஸ்பெஷலான செக்ஷனுங்க. ஒரு கல்லை கொண்டு சிற்பத்தை செதுக்கி நம்ம பார்த்துருப்போம். ஏன் மரத்தால் கூட செய்கிறாங்க. ஆனால் அதுக்கும் ரொம்ப பர்ஃபெக்டான கலரை கொடுத்து அதை ரொம்ப கலைநயமிக்கமான ஒரு பொருளாக மாற்றி அதை விற்கிறாங்க. அதுவுமே இங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. வெறும் பூஜை அறையில் வைக்கக்கூடிய சாமி படங்களை மட்டும் இல்லாமல் ஒரு ஹாலில் வைக்கக்கூடிய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் கூட இங்கே இருக்குது. கொலு காலத்தில் நீங்கள் கொலு பொம்மைகளை நீங்கள் காதியில் வாங்கிக்கலாம். காதியில் கூட கொலு வைப்பாங்க. நீங்கள் பாருங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா பொருட்களுக்குமே நான் ஒரு பெரிய விளக்கம் தரணும்னு அவசியமே இல்லைங்க. இது எல்லாத்தையும் பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்ததுன்னா காதிக்கு ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள்.